நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்த்துடலாமா? வாங்க சமையலை ஸ்டார்ட் பண்ணலாம். சிக்கன் கிரேவி தான் நான் செய்ய போகிறேன். அதுக்கு சிக்கன் ரொம்ப குட்டி குட்டியாகவே கட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா எனக்கு பெரிய சைஸ் வேண்டாம், இன்னைக்கு இந்த அளவுக்கு கட் பண்ணிக்க போகிறேன். இல்லை ஈரல் கொடுத்துருக்காங்க, அதையுமே நமக்கு தேவையான சைஸ் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளே சிக்கனுக்குள்ளே தண்ணியான்னு தெரியாத அளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்மெல் போகிற அளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம வெங்காயத்தை சாப் பண்ணிக்கலாம். கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு குட்டி 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 குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு கிரேவி நிறைய வரும். இதில் கட் பண்ணும்போது நான் ரொம்பவே ஒரு ஹாப்பியாகிடுவேன், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாத்திரத்தை வச்சு பாத்திரம் சூடானதுக்கப்புறம் நம்ம அதில் எண்ணெய் சேர்த்துடலாம். அதுக்கடுத்து நமக்கு தேவையான மசாலா ஐட்டம் ஸ்பைசஸ் சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுவோம். அது ஜஸ்ட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டோம். இது கூட நம்ம மஞ்சள் பொடியும் சேர்த்து இது ஃப்ரை ஆக விட போகிறோம். நல்லா இது வதங்குற கேப்பில் நம்ம போய் தக்காளி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் இல்லை, மிக்சியில் நம்ம பல்ஸ் மோட் விட்டால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். மிக்சியில் அரைச்சது போலேயே இருக்குங்களா, அதுதான் இந்த சாப்பரோட மகிமை. அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு விட்டுட்டு கரம் மசாலா சேர்த்துக்கிட்டோம். அதுக்கடுத்து ஷார்ட்ஸ் சொல்லுவாங்கள்ல, ஒரு சின்ன கிளாஸ், அந்த கிளாஸ் அளவு நான் தயிர் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். அதுக்கடுத்து நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கனையும் சேர்த்து சிக்கனை நல்லா இந்த மசாலாவில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகாய் பொடி, காரத்துக்கு தகுந்தது போல் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி கரம் மசாலா போட்டிருக்கோம். போட்டுட்டு உப்பு, தண்ணி சேர்த்து இதை நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம். நம்மளோட சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். நான்வெஜ் குக் பண்ணுறதுல ரொம்ப ஈஸி குக்கிங் எதுனா நான் சிக்கன் தான் சொல்வேன். ஏன்னா அது கழுவுறதும் கஷ்டம் இல்லை, சமைக்கிறதும் கஷ்டம் இல்லை, வேகிறதுக்கும் கஷ்டப்பட மாட்டோம். சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிஞ்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அழகுபடுத்த போகிறோம். சமைச்சிட்டோம், இப்போ கார்னிஷ் பண்ணோம் இல்லையா, அதனால் என் பையன்கிட்ட பேசிகிட்டே வாரி அள்ளி இறச்சிட்டேன் கொத்தமல்லியே. யாரும் அந்த மாதிரி போடாதீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு தான் போகிறது. எனக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் இல்லையா? அப்படியே லைக் பட்டனை போட்டிங்கன்னா இன்னும் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.